இல்லை, ரொம்ப நேரமாக என்னை கூப்பிடாதனால எங்கே சிவாஜி சார் ஃபேமிலியில் எனக்கு இடம் இல்லையோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கவலையே வந்துடுச்சு. விழாவுக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என்னுடைய அன்பு சகோதரர், பண்பு சகோதரர், நடிகர் திலகம், நடிப்பினிமயம் சிவாஜி சார் அவருடைய கரெக்டான வாரிசு நம்ம இளைய திலகம் பிரபு அவர்கள், அவருடைய 200வது படம். ஸோ இந்த விழா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய நல்ல நண்பர் ஜெயராம், அவருடைய பையன் காளிதாஸ், அவர் இந்த படத்தில் முதல்ல தமிழுக்கு அறிமுகமாகிறாரு. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் துஷ்யந்த் அவர்களுக்கு இது முதல் படம் அப்படிங்கிறதுனால அதுவும் ரொம்ப ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி. இங்கே எல்லோரும் பேசும்போது சண்முகம் சாரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தார், உதயகுமார் கொண்டு எல்லாருமே. ஆனால் எனக்கு வேறு மாதிரி ஒரு அனுபவம் என்னென்னா, சிவாஜி சாரை வச்சு படம் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே எங்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்படியாவது சிவாஜி சார் மட்டும் பார்த்துடுங்க, சண்முகம் சாரை பார்த்துடாதீங்க, ஏன்னா அவர் ஒரு டைப்பான ஆள், கொஞ்சம் முரட்டுத்தனமானவர் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஐயோ என்னடா அது கதையெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியிருக்குமா அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நேரடியாக சிவாஜி சார்கிட்டையே கொண்டு போய் விட்டாங்க. அப்புறம் தான் பின்னால் தெரிஞ்சது, எல்லோரும் பேசும்போது அவர் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான டைப் அப்படின்னு சொல்லி. ஸோ சிவாஜி சார், எம்ஜிஆர் அவங்களெல்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதான் என்னுடைய ஆரம்ப காலம், நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம். அதுக்கப்புறம் அவர் படத்தையும் எடுத்து அப்புறம் சிவாஜி சாரை டைரக்ட் பண்ணி அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதெல்லாம் ரொம்ப பெருமை. சிவாஜி சார் படம் ஒரு படம் டைரக்ட் பண்ணால் கூட எனக்கு 10 படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இவர் குழந்தைன்னு சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சிவாஜி சாரை தான் நான் குழந்தைன்னு சொல்லுவேன். ஏன்னா நடிப்பை தவிர்த்து அவருக்கு வேறு எதுவும் பெருசாக அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக இருப்பார். 10 நாள் கால் ஷீட்டு கேட்டு நான் 8 நாளில் முடிச்சிட்டேன். ஆனால் நாளைக்கு நீங்கள் போகலான்னு, என்ன விளையாடுறியா நீ, 10 நாள் கால் ஷீட் வாங்கிக்க, 8 நாள் தான் வேலை பார்த்துருக்கேன், நாளைக்கு போகலாங்கிற அப்படின்னாரு. இல்லை நான் உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், நீ ஹீரோங்கிறதுனால என் சீனெல்லாம் குறைச்சிட்ட அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. நான் இல்லைண்ணா உங்கள் சீனெல்லாம் எடுத்துட்டேன், எல்லாம் ஒவ்வொரு டேக், அதனால் டக்குன்னு முடிஞ்சு போச்சுன்னு. இல்லை நீ ஏதோ சதி பண்ணிட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் பார்த்திபாக அந்த சீன் பேப்பர் கொண்டு காமி அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒன்லைன் ஆர்டர் ஃபுல்லாக பார்த்துட்டு, எதுவுமே உங்கள் சீன் அடித்தது பூராமே எடுத்தது தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நான் போய் 2 நாளைக்கு என்னையா பண்ணுவேன், நான் வீட்டில் சும்மாவே இருந்தது இல்லையா, முதலே சொல்லியிருந்தேன் டப்பிங் கொடுத்துருப்பேன், இல்லை வேறு ஏதாவது கால் ஷீட் கொடுத்துருப்பேன், என்னை சும்மா போய் உட்கார சொல்கிறியே, எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா நான் வீட்டில் சும்மா உட்காந்து அப்படின்னாரு. அதனால் அவர் நடிப்பை தவிர அவர் உண்மையிலே வேறு எல்லாத்துலேயும் குழந்த மாதிரி தான் யதார்த்தமாக பேசக்கூடியவர். பிரபு அவர்களிடம் அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய நடிப்பு எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேற்பட்டது இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, எங்கள் வாத்தியார் சொல்லுவார், ஒன் கேனாட் ப்ளீஸ் த ஹோல் வேர்ல்டு அப்படின்றத, உலகம் பூரா ஒருத்தர் திருப்திப்படுத்துறது கஷ்டம்பா அப்படிம்பாங்க. அது வாஸ்தவம் தான். ஏன்னா மழை வருதுன்னா 4 பேர் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது உப்பு விற்கிறவனும் பொறி விற்கிறவன் மாவு விற்கிறவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான், ஐயோ என் பொழப்பையே கெடுத்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒருத்தருக்கு நல்லது செய்கிறது ஒருத்தருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் யாருமே தப்பு சொல்லாத ஒரு மனிதராக வாழ்ந்துருக்கிறது பிரபு அவர்கள். எல்லாருமே பிடிச்சிருக்கு. பிரபு பிரபு அப்படின்னு சொன்னோம்னாவே எல்லாருமே அவ்வளோ இதாக பேசுகிறது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வழியே யாருக்கிட்டையும் ஒரு சின்ன மாற்று கருத்துங்கிறது இருந்ததே இல்லை. ஸோ அவர் அதாவது சிவாஜி சார் வீட்டில் எனக்கு சாந்தனை இவங்கெல்லாம் பிறக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சமாச்சாரம். ஏன்னா என்ன செஞ்சாலும் என்ன சொல்லிடுவாங்க, அவங்க அப்பா அளவுக்கு வருமாப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி பிரபு அவர்கள் இன்றைக்கி 200வது படம் எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு நடிச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஜெயராம் சன் காளிதாஸ் நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் அப்பாவுடைய சின்சியாரிட்டி
அதை ஃபாலோ பண்ணாலே போதும். எத்தனை படம் நடித்தாலும் இன்னும் ஜெயராம் முதல் படம் மாதிரியே தான் வந்தாங்க, உட்காந்துக்கிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பார். நம்ம என்ன டைலாக் பண்ணி இதில் நம்ம என்ன பண்ணலாம் என்னென்னு. அப்புறம் கண்டினியூட்டி முதல் கொண்டு நம்மெல்லாம் பார்க்கவே வேண்டியது, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அந்த கவலையெல்லாம் வேண்டியதே இல்லை. ஏன்னா அவரே அவருடைய கண்டினியூட்டியை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மானிட்டர் இப்பெல்லாம் வந்துருச்சு, போட்டு பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவருடைய சின்சாரிட்டி இருந்தால் போதும். துஷ்யந்தன் அவர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது இந்த படத்தில் வந்து முதல் படத்தில் இவ்வளவு பெருமைகள் இருக்குது அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம். இமான் மியூசிக் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் அந்த இதளவுக்கு கெப்பாசிட்டி இன்னும் உங்களுக்கு பேர் வரலையே, இன்னும் வரலையேன்னு அடிக்கடி பார்க்கும்போதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். இப்போ நமக்கு குங்கி படத்திலிருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா இமான் அவர்கள் வந்து ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார். அந்த அளவுக்கு டேலண்ட்டு மியூசிக் இதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்தது. அந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன் இந்த படம் பார்க்கும்போது பார்த்தா எல்லாருமே அவ்வளோ சிறப்பாக இருக்காங்க. யாருக்குமே இது டெக்னீஷியன்ஸ், அதாவது கேமராவாகட்டும், மியூசிக் ஆகட்டும், மற்றது ஃபோட்டோகிராஃபி, அது இது எதுவுமே வந்து குறைச்சல இல்லை. படம் அவ்வளோ நல்லா இருக்குது, எதிர்பார்ப்பையும் உண்டாகிடுச்சு. எல்லோரும் மீன் குழம்புன்னு வாசலிருந்து பேசும்போது ஐயோ நம்ம சொல்லணும்னு நினச்சிட்டு அதை சொல்லிடுவாங்க போலுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அவங்க அதெல்லாம் எதோ சொல்லிட்டு வந்தாங்க, நான் நினச்சது சொல்ல. என்னென்னா மீன் குழம்புக்கு உண்டான ஒரு பெரிய அதுக்கு உண்டான மகத்துவமே என்னென்னா, அது வச்ச உடனே ருசிக்கிறத விட நாளாக பழசாகத்தான் ரொம்ப ரசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இந்த படத்தில் நடித்தவங்களும் சரி, துஷ்யந்தும் சரி, இந்த படத்துக்கு மேலே இன்னும் நாளாகத்தான் நிறைய நல்ல படங்கள் எடுக்கணும். இதில் நடித்தவங்கெல்லாம் மேலும் மேலும் மனம் வீசுகிற அளவுக்கு எல்லாருமே பேர் வாங்கணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.